ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷின்சான் ஒன் ஆஃப் த மிஸ்டியான எபிசோடு தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிச்சி வந்து ஷின்சானை விட்டு பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷின்சானை போயிட்டு இந்தாங்க ஆண்டி நோட்டீஸ்னு சொல்லுவான். தேங்க்ஸ்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க ஆண்டி அப்படிங்குவான். சுற்றி முடிச்சு கேட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த வெயிட் பண்ணுப்பா எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீம் பப்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ற கேட்டுட்டு இருப்பாங்க. யார்கிட்ட கேட்குறான்னு சொல்லிட்டு உள்ற ஷின்சான் பார்ப்பான். பார்க்கும்போது தான் ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் இருப்பார். ஓ, இது வரைக்கும் நான் இவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்தாப்பா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்க்க முடியாமல் சரி ஆண்டி போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுவான். அப்போ தான் வீட்டில் போயிட்டு சொல்லுவான், ஆன்ட்டி கொடுத்தாங்களா பப்ஸ் நல்லா இருக்குது, அவங்க வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்டை பார்க்க முடியலமான்னு சொல்லும் போது, ஆமாம் அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டை நானும் பார்த்தது இல்லையே, குண்டா இருப்பா ஒல்லியாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹாரிட்ட கேட்பாங்க, நீங்கள் பார்த்துறீங்களான்னு கேட்கும்போது, நான் தான் உனக்கே தெரியும்ல நான் தான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஷின்சான் ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுத்ததில் அவங்க இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆல்பமை தேடி போவாங்க. அது வெயிட் பண்ணுங்கள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எடுங்கன்னு சொல்லும் போது 2 பேரும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஷின்சான் போயிட்டு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிருவான் ஆல்பமை தேடுறதுக்காக. அப்போ தான் மிச்சி சொல்லுவாங்க, ஷின்சான் சீக்கிரம் போயிட்டு தேடு எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லுவான். ஷின்சானு போயிட்டு இந்த ஆல்பம் வந்துடுமா அப்படின்னு கேட்கும்போது அதுதான் எடு ஃபாஸ்ட்டாங்கும் போது எல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் ஆல்பம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆல்பம்லாம் க்யூட்டாக சூப்பராக இருக்கும். அப்போ தான் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அதனால் சீக்கிரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிச்சி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஷின்சான் அவன் ஃபோட்டோ பார்த்துட்டு பார்த்தியா நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாரிட்ட சீன் போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஷின்சான் முடிவு பண்ணிவிடுவான், நான் எப்படியாச்சும் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு மாடியில் போயிட்டு எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மாடி கிளம்பிடுவான். இதுக்கு பின்னாடியே மிச்சியும் ஹாரியும் நானும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கார்டனில் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க. ஓ, இவங்க ஆன்ட்டி மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஷின்சான் சொல்லுவான். அவங்க அங்கிள் அப்படிங்குவாங்க மிச்சி. அதுக்கப்புறம் தான் இப்போ பொறுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹலோ வெதர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஆன்ட்டி திரும்பி பார்ப்பாங்க. ஓ, நீங்களா ஆண்டி, சாரி ஆண்டி நான் உங்கள் ஹஸ்பண்டுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மிச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ற போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன்ட்டி வந்து அவங்க ஹஸ்பண்டை டவல் அங்கே கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது டவலை கொடுக்க வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா டவலை தூக்கியே போட்டுருவாங்க மூஞ்சியில். அப்புறம் மிச்சி ஹாரி எல்லாம் மூஞ்சே வாடி போயிடும் ஒரு மாதிரியா, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அங்கே டெலிவரி வந்திருக்கு போயிட்டு வாங்குங்கன்னு சொல்லும்போது எல்லாம் வீட்டு வாசலில் போயிட்டு நிற்பாங்க அவங்க முகத்தை பார்க்கறதுக்காக. பார்த்தா டெலிவரி பாய் பார்த்தீங்கன்னா குண்டா இருப்பார், அதனால் அவங்களால பார்க்கவே முடியாது. ஏன் சாரிங்க நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஊறுகாய் பெட்டில் நல்லா டைட்டாக மூடிட்டு ஆன்ட்டி எங்களால் ஓப்பனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிப்பாங்க. ஓப்பன் பண்ணித்தாங்க, உங்களை ஹஸ்பண்டால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ட்டியே ட்ரை பண்ணுவாங்க, நானே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹாரி சொல்லுவார், உங்களெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, உங்கள் ஹஸ்பண்டால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறப்ப ஆன்ட்டி டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் ஷாக் ஆகிடும். அப்போ தான் ஹாரி நினச்சி பார்ப்பார், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு டைட்டாக பண்ணோமே எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவார். சரி ஆண்டி நாங்கள் நேராகவே கேட்டுடுறோம், உங்கள் ஹஸ்பண்டை நாங்கள் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோன்னு சொல்லும் போது, அப்படியே அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வீட்டில் தானே இருக்காங்க காமிக்கன்னு சொல்லும் போது, அவர் இப்போ வீட்டில் இல்லையம்மா நாங்கள் அடுத்த தாட்டி வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு சொல்லும் போது, சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பேசிட்டு போயிடுவாங்க. வாங்க பரவாயில்ல விடுங்க, நம்ம தான் ட்ரை பண்ண பார்க்க முடியல, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லும் போது வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா அவர் நிற்பார். பார்க்கறதுக்கு லைட்டாக ஸ்கேரியாக இருக்கும் அந்த மிஸ்ட்ரியான பர்சனை பார்க்குறதுக்கு. இதோட இந்த எபிசோடும் ஃபன்னாக முடியுது. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.